அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை, முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தவிர்த்து வெற்றியடைவாய். இது என் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் அதன் அர்த்தங்களையும் ஆராய்ந்து பார்க்காதே. அவற்றுள் சில உன் நிம்மதியை தரும், சில நிம்மதியை தராது. அதனால் அதை உன் கண் பார்வையில் இருந்து விலக்கி வைக்கின்றேன். நீயோ அதை தெரிந்து ஆக வேண்டும் என்று சொல்கின்றாய். என்ன நடந்தாலும் உன் நிம்மதிக்கு கஷ்டம் வரும்படி எதையும் நான் செய்ய மாட்டேன். என் கையில் இருக்கும் சிலை நீ, உன் செதுக்கும் சிற்பி நான். என் கைகளில் இருக்கும் உளி, உன் வலியையும் நான் உன் சாய் தேவா தாங்குவேன். நகைகள் செய்ய உருக்கும் உலோகமாய் உன் கர்ம வினைகளை நான் உருக்கிக் கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் உன்னை மணி மகுடமாய் ஜொலிக்க வைப்பேன். எல்லா தடங்களை தாண்டி நீ ஜெயித்து வருவாய். உன்னால் முடியும் என்ற முடிவெடு, முன்னேற முடிவெடு. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உன் கஷ்ட காலங்கள் என் கண்கள் இமைக்கும் நேரங்களில் மறைந்துவிடும். இனிமேல் எல்லாம் சுகம்தான். விதை என்றும் விதைத்தவுடன் வருவதில்லை. அப்படி இருக்கையில் உனக்காக நான் உன் சாய் தேவா விதைத்த விதை மேலோங்க இன்னும் சிறிது காலம் தேவைப்படுகிறது. ஆனால் நீ அதன் அருகில் வந்துவிட்டாய். உன் கை தொடும் தூரம்தான். உன் வாழ்வில் நிச்சயம் ஏற்றம் உண்டு. இது என் சத்தியம். உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீயும் உன் குடும்பத்தினரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள். அதனால் எதற்கும் அஞ்சாதே. நீ ஒரு வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகமாயி தாய் தேக்கத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் செல்ல பிள்ளை. உன் சாய் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய். வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்ட காலம் என்பதற்கு முதற் பாதி விதி, கர்மவினை, மறுபாதி அவரவர் மனம்தான் காரணம். அவர்கள் முன் நிற்பது எதிர்நிலை சூழ்நிலைகள் அல்ல, அவரவர் மனதில்தான் இருக்கிறது எதிர்நிலை. பகைவர் வெளியில் இருப்பவர் அல்ல. மாயை என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலே இருக்கின்றது. உடல் நிலையற்றது. முந்தைய பிறவியில் வேறு உடல், இந்த பிறவியில் வேறு உடல். ஆனால் ஆன்மா என்பதுதான் நிலையுள்ளது. நீ உன்னுள் குழம்புவதற்கு காரணம் மாயை என்ற எதிர்வினையும் ஆன்மா என்ற நேர்மறை சாயல்கள்தான். நல்லதை
உன் மனதில் யோசனையாய் செலுத்தும் ஆன்மாவிடம் மாயை என்ற ரூபம் சண்டையிடுவதுதான் மனம் படும் வேதனை. அந்த வேதனை உன்னுள் எழும்போது உன் நிம்மதி தூள் தூளாகிறது. இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடியப் போகிறது. சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல் என் பேரொளி பட்டு ஜொலிக்கப் போகிறாய். உன் மனம் நிம்மதி சந்தோஷம் என வாழப்போகின்றாய். வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் வென்று வந்துவிட்டாய். இனி எல்லாம் நல்லதாகவே அமையும். உன் மனம், எண்ணங்கள், செயல்கள், பாதைகள் நல்லதாக என் சாயலில் இருந்து உனக்கு அமையும். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ காலமும் என் சாய் என்னுடன் இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், மற்றவை எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய். நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம். ஏதேதோ பேசுகிறாய். உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடானு கோடி குழந்தைகள் உனக்கு. நான் இல்லை என்றால் உனக்கென்ன கவலை என்கிறாய். தயவு செய்து இந்த வார்த்தைகளில் இனி உபயோகப்படுத்தாதே. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டு இருக்கின்றாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குதான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டு இருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளும் நீ மிதக்கும் போது என் மனம் பதப்பதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும். என்றும் நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ உன்னுடைய கடமையை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே என் நேரமும் மூழ்கியிருக்க கூடாது. எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல. உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள்.
உயிர் போனாலும் தானாக போகட்டும், இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன, இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகிறாய். நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனென்றால் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் போராடுகிறேன். இழிவுபடும்போது சகித்துக் கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன். என் மீது உள்ள நம்பிக்கையும் உனது பொறுமையும் உன் வாழ்வில் ஏற்றம் தரும். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. ஏனென்றால் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப் பார். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரு நிகழ்ச்சி நடக்கும். அப்படிதான் இங்குள்ள அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்து செல்வது என்று தெரியாமல் தானே தன்னுடைய வாழ்க்கையை விதிவிலக்காக்கிக் கொள்கிறார்கள். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கையே நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். ஏனென்றால் நிம்மதி என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாதது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்தித்து விட்டாய். நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து நிம்மதி என்ற சொல்லை அனுபவித்து அதை போதும் என்ற அளவிற்கு நீ அனுபவிக்கக்கூடிய காலம் வெகு நாட்களில் இல்லை. சாய்பாபா வாழ்ந்த போது அவரை நேரில் பார்த்து ஆசி பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் சாய் சச்சரிதம் நூலை பாராயணம் செய்தாலே பாபாவின் நேரடி அருள் நமக்கு கிடைக்கும். யாரொருவர் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை ஆத்மார்த்தமாக மனதுக்குள் உள்வாங்கி படிக்கிறாரோ அவரது ஆத்ம பலம் பெறும். அதாவது ஆத்மா பலம் பெறும். பாபாவுடனே வாழ்வது போன்ற நிலைக்கு அது அவரை உயர்த்தும்.
ஸ்ரீ சாயி சச்சரிதை ஓரிரு நாட்களில் படிக்கக்கூடாது. அவசரமாகவும் படிக்கக்கூடாது. நிதானமாக 7 நாட்களுக்கு படித்து முடிக்க வேண்டும். அது பாபா மூலம் நிறைவான பலன்களை தரும். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை பாபாவை வழிபட்டு ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை வாசிக்க தொடங்குங்கள். ஏனென்றால் சச்சரிதை படிக்கும்போது நான் உங்களுடனேயே, உங்களுக்குள்ளேயே நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறேன். இதை புரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக படிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதை படிக்க சொன்னால் என்னுடைய குழந்தைகளில் சில பேர் எனக்கு நேரம் இல்லை என்று கூறுவார்கள். ஆகையால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பிறருக்கு உதவுவது அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால், நீங்கள் நிச்சயமாக அதை செய்யுங்கள். உங்களை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உங்களை கர்மாவை வேகமாக கரைப்பதற்காகவே என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட. ஒருவர் உங்களை திட்டினார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய கர்மாக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அர்த்தம். உங்களிடம் உள்ள கெட்ட கர்மாக்களை அவர்கள் எடுத்து அவர்களிடம் உள்ள நல்ல புண்ணியங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது அர்த்தம். ஆகவே யார் ஒருவர் உங்களை திட்டினாலும் சிரித்துவிட்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம் இருப்பது என்பது அவன் ஒரு நிலைக்கு வரும்போது புரிந்து கொள்வார். உங்களுடைய உண்மையான ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் தான் என்னை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு நான் பொறுப்பு. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். உன் வீட்டிற்கு உணவருந்த மானிடனாய்தான் வருவேன் என்று எண்ணாதே. எவ்வுயிராகவும் நான் வருவேன். ஏனென்றால் நான் அனைத்து உயிர்களிலும் கலந்து இருப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த கடவுளுடைய படைப்பே என்று மனதில் நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் இந்த கடவுளின் சொத்து. இந்த கடவுளின் சொத்தை ஆக்கிரமிக்கவோ விவாதிக்கவோ பயன்படுத்தவோ காயப்படுத்தவோ உங்கள் அனைவருக்கும் தகுதி இல்லை. அதை உங்களுடன் உங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் இருந்து வரும் பொழுது அதை மரியாதை இல்லாமல் நடத்தவே கூடாது. முடிந்த அளவிற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதற்கு சிறிதாக ஒரு உணவோ அல்லது தண்ணீரோ கொடுங்கள். எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் அதை காயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு உயிர்தான். அந்த உயிர்கள் அனைத்தும் மனிதர்களை நம்பிதான் வந்திருக்கிறது. இந்த மனிதர்களை அதை காயப்படுத்தினால் அது வேறு எங்கே செல்லும்? நிச்சயமாக முடியாது. அவை அனைத்தும் போக இடம் இல்லாதவை என்று மட்டும் நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் கடவுளிற்கு அது மிக வேண்டிய ஜீவராசிகளாகும்.
அந்த ஜீவராசிகளுக்கும் இந்த உலகில் தக்க தகுதியுண்டு வாழ்வதற்கு. ஆகையால் அதை ஒருபொழுதும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு வடிவத்திலும் நான் வருவேன். அதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டால் மட்டுமே உங்களால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் ஒரு முழுமையான வெற்றி காண முடியும். உங்கள் வாழ்வில் நடந்தவைகளில் இன்பங்கள் நன்மைகள் இல்லாவிட்டாலும் தந்தையின் அருளால் துன்பங்கள் தீமைகள் அறவே தடுக்கப்பட்டிருக்கும். எண்ணி பாருங்கள், பிறகு கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் என்ன நடந்தது, நான் வந்த பிறகு என்ன மாறி இருக்கிறது என்று. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இரண்டையும் கணக்கெடுத்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கூறுவது ஒன்றுதான். உன்னை இவ்வளவு தூரம் பார்த்துக் கொள்கிறேன், உன்னுடனே நான் இருக்கிறேன், பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று. அதற்கு நான் கூறுகிறேன், இப்பொழுது வரும் கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமானதுதான், ஒரு வகையில் சமாளிக்க கூடியதுதான். ஆனால் இதற்கு முன் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களால் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அந்த பிரச்சனையின் தாக்கத்தை எண்ணி பாருங்கள். ஏனென்றால் பிரச்சனை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி. அப்படி இருக்கையில் அந்த கர்மாவையும் விதியையும் அதனுடைய தாக்கத்தை மட்டுமே என்னால் குறைக்க முடியுமே தவிர நீங்கள் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த வழிகளில் நான் சுமக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும்தான் வாங்கிக் கொள்கிறீர்களே தவிர அந்த பிரச்சனையுடைய முழு சுமையை நான் தான் சுமக்கிறேன் என்பதை ஏன் உங்களால் உணர முடியவில்லை? இதை நான் பெருமைக்காக கூறவில்லை. ஏனென்றால் இது என்னுடைய கடமை. என்னுடைய பிள்ளையின் சுமையை நான் சுமக்காமல் வேறு யார் சுமப்பார்கள்? நான் என் பிள்ளையை உயிருக்கு உயிருடன் தான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் குழந்தைகளோ அப்படி இருக்க வேண்டும் தான். எனக்கும் ஒரு ஆசை. ஆனால் சில குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள், சில குழந்தைகள் தூக்கி எறிகிறார்கள். இருந்தாலும் நான் அவர்களை விடவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லவா? என்னுடைய குழந்தைகள் என்றும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதுக்கு புலம்புகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். மனதார நியாயத்துடன் கேள், அதை நான் உனக்கு தருகிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டு விடுங்கள், விலகுபவர்களை விட்டு விடுங்கள். விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம், உட்கருத்து அனைத்துமே. பிரார்த்தனை என்பது நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு ஊடகம். இறைவன் நமது பிரார்த்தனைகளை எங்கிருந்தோ கேட்பார் என்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம். அப்படி அல்ல, அவர் நம் இதயத்தில் இருந்துதான் கேட்கிறார். ஏனெனில் அதுதான் அவரது வாசஸ்தலம். நாம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தும் ஒவ்வொரு சொல்லுமே அவரால் நிர்ணயிக்கப்பட்ட சொல். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் நான் நம் இதயத்தில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் என்னை
பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது உங்கள் சிந்தனைகளை சிதறவிடாமல் உள்நோக்கி பிரார்த்தியுங்கள். எனக்கு கேட்கும்படி செய்யுங்கள். உங்களிடமே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைத்து விட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்றுமே ஒன்று கூறிக்கொள்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்து விடுங்கள். ஆனால் அதில் உள்ள உட்கருத்து என்ன என்று யோசித்து செயல்படுங்கள். அதனுடைய விளைவுகளும் முடிவுகளும் என்னவாக இருக்கும் என்று நம்மால் ஓரளவிற்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் பிறருக்கு துன்பம் ஏற்படுகிறதா என்பதையும் யோசியுங்கள். நான் உங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ஏனென்றால் அதற்கு இந்த சாய் துணை இருக்கிறேன். என் சாய் என்னுடன் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். துரத்தி வந்த துன்பம் நடுநடுங்கி ஓடிவிடும். மனம் தளர்ந்து விடாதீர்கள். திடமான மனதுடன் இருங்கள். கவலைப்படவே வேண்டாம். உலகில் எதுவும் நிரந்தரமானது இல்லை. எனவே உங்கள் பிரச்சனைகளும் கூட எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகளை தயவு கூர்ந்து நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இங்கு வாழ்க்கை. கடல் நீரை வடிகட்டினால் மிஞ்சுவது உப்பு. அதுவே கடல் நீரின் அடையாளம். கரும்பை சக்கையாக்கி பிழிந்தால் மிஞ்சுவது சர்க்கரை. அதுவே கரும்பின் அடையாளம். சந்தனத்தை நுகர்ந்தால் நாம் உணர்வது மனம், சந்தனத்தின் அடையாளம். அதுபோல் உடல், பொருள், ஆன்மா இவை அனைத்தையும் குருவிற்காக என அவரையே நினைவு கூர்ந்து அர்ப்பணித்து வாழும் அடியவரை வடிகட்டினாலும் கசக்கி பிழிந்தாலும் அல்ல நுகர்ந்தாலும் அங்கே மிஞ்சுவது குருவின் தன்மை மட்டுமே. ஏனெனில் குரு மட்டுமே அத்தகைய அடியவர்களில் அடையாளம். குரு குடியிருக்கும் இதயம் கொண்ட அடியவர் வாழ்வில் கர்மாவின் சுவடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்காது என்பது குருவின் நியதி. நான் ஒரு பக்கிரி, மிகவும் கனிவானவன். நான் உங்களுடைய கஷ்டங்கள் வேரோடு அழித்து உங்களை அன்பாக கவனித்துக் கொள்வேன். நான் அனைவரிடத்தும் மேன்மையான உணர்வுகளை கொண்டவன். செயலாற்றுவர் நாம் என்ற எண்ணத்தை அறவே விடுத்து நம் செயல்களால் விளையும் பலன்கள் அனைத்தையும் குருபாத கமலங்களில் சமர்ப்பித்து அடக்கத்துடன் இருந்து விட வேண்டும். அனைவரும் குருவிற்கு கட்டுப்பட்டவரே, எவரும் சுதந்திரமானவர்கள் அல்லர். இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் சுலபமாக ஜெயித்து விடலாம். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இப்போது இருக்கும் சில பிரச்சனைகள், அதற்கு ஒரு வழிமுறை கூறுகிறேன். என்னவென்றால், இப்பொழுது இருக்கும் பிரச்சனை மிகவும் கடினமானது. அதை மிகவும் பொறுமையுடன் எதிர்கொள். உனக்கு எதிரில் உள்ளவர்கள் மனிதர்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகையால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல, சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி. ஆகையால் இந்த வாக்குவாதமே வேண்டாம். யார் உங்களை பற்றி என்ன கூறுகிறார்களோ ஆம் என்று அனுமதித்து விடுங்கள். அதை சகித்துக் கொள்ளுங்கள். உண்மை என்ன என்று புரிந்து உங்களுடன் வருபவர்கள் மட்டும் உங்கள் அருகில் இருந்தால் போதும்.
நீங்கள் யாரிடமும் சென்று உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நிரூபிக்க தொடங்கினால் வாழ்க்கை நரகமாகிவிடும். உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒத்து போவர்களிடம் யார் வருகிறார்களோ, எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்களை நாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாயாக. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.